ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி போஸ்ட், அதோட சேலரி என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கான சேலரியில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, வாங்க பார்த்துருவோம். இது வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி போஸ்ட்டு அண்ட் சேலரி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன சேலரி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் பட்டனும் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குள்ள வந்து சேரும். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலில் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு தேவையான ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடு போட்டுட்டு வரோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான் சால்வ் பண்ணி அது ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியான போஸ்ட் அண்ட் சேலரி தான் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து லெவல் 2ல் வந்து 7th சிபி. ஓகே, அதாவது சென்ட்ரல் பே கால்குலேஷன் சொல்லுவாங்க இதோடது. ஓகேவா? அப்போ இது வந்து +2 இருக்கு இல்லையா, +2 கேட்டகரி உள்ளது லெவல் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? குவாலிஃபிகேஷன் +2 லெவல் உள்ளது. ஓகேவா? ஜூனியர் கிளர்க் கம், ஓகேவா, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின் கிளர்க்கு, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, இது லெவல் 3. ஓகே, இதெல்லாம் லெவல் 2, இது மட்டும் லெவல் 3. ஓகேவா? இது வந்து +2குள்ளது. அடுத்து இது எல்லாமே டிகிரிக்குள்ளது. இது எல்லாமே டிகிரிஸ்குள்ளது. டிகிரி முடிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கான போஸ்ட் இதெல்லாம். ஓகேவா? அதாவது லெவல் வந்து 4ஆக இருக்கும், 5ஆக இருக்கும், 6ஆக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் 7th சிபிசி. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட் பார்க்கும்போது டிராஃபிக் அசிஸ்டன்ஸ் வந்து லெவல் 4ல் வருது, குட்ஸ் கார்ட்ஸ் வந்து லெவல் 5ல் வருது, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் வந்து லெவல் 5ல் வருது, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து லெவல் 5ல் வருது, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ஸ் கம் டைப்பிஸ்ட் லெவல் 5ல் வருது. அப்புறம் வந்து சீனியர் டைம் கீப்பர் வந்து லெவல் 5ல் வருது, கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் வந்து லெவல் 6ல் வருது, ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து லெவல் 6ல் வருது. ஓகேவா? அப்போ இதில் எல்லாமே இருக்குது அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? இதுக்கான ஒவ்வொரு இதை வச்சு நம்ம பார்த்துடலாம், சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெவல் 2 பார்த்துருவோம். ஓகேவா? சேலரி டீட்டெயிலில் லெவல் 2 செக் பண்ணிடலாம். 2ன்றது அந்த ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின் கிளர்க். ஓகேவா? இதுக்கு தான் இதோட சேலரி என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அதாவது பேசிக் பே. ஓகேவா? பேசிக் பே பார்க்கும்போது 19,900 ரூபா. நீங்கள் ஆவரேஜாக 20,000 வச்சுக்கோங்க. ஓகேவா? 19,900 ரூபா வருது. இந்த டிஏன்றது வந்து டேர்னஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து முதல்ல 17 இருந்தது, ஜூலையில் தான். இது வந்து ஜூலையில் தான் கொண்டு வந்து புதுசாக அப்டேட் பண்ணுது. முன்னாடி இருந்தது ஜூன் வரைக்கும் இருந்தது. ஓகேவா? வச்சுக்கோங்க, ஓல்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 11 இன்க்ரீஸ் பண்ணி 28 சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இந்த அலவன்ஸ் மற்ற எல்லா அலவன்ஸுமே இந்த பேசிக்லேருந்து தான் வரும். பேசிக் பேவிலேருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 28% வந்து இதுலேருந்து எடுக்கிறாங்க. இதை எடுக்கிறப்போ 5,572 ரூபா வருது. ஓகேவா? அதோட ஹெச்ஆர்ஐ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து நமக்கு முதல்ல 24 இருந்துச்சு, அப்புறம் 3 இன்க்ரீஸ் பண்ணி 27 ஆயிடுச்சு. அப்போ இந்த 27% இந்த இதுலேருந்து எடுக்கிறாங்க. ஓகே, அப்படி பார்க்குறப்போ 5,373 வருது. அப்போ டிஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் பார்க்கும்போது இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கும், ப்ளஸ் 28% வந்து ஃப்ரம் டிஏ. இந்த டிஏலேருந்து 28%. ஓகேவா? இது நம்ம பார்க்கும்போது 1,728 வருது அமௌண்ட்டு. ஓகேவா? இது கிராஸாக மொத்தமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய கிராஸ் நெட் வந்து 32,573 கிட்ட வருது. ஓகேவா? இந்த +2 கேட்டகரி லெவலில் பேவும் இன்கம் வந்து 32,573 ரூபா கிட்ட வந்துடும். ஓகேவா? இதான் நம்மளுடைய சேலரி. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். அது லெவல் 2ல். இப்போ லெவல் 3 பார்க்கும்போது கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அவங்களுக்கு பார்த்துருவோமா? அவங்க பேசிக் பார்க்கும்போது 21,700 வருது. டிஏ பார்க்கும்போது 28, அதில் வந்து 6,076 ஒரு அமௌண்ட் வருது. ஹெச்ஆர்ஐ பார்க்கும்போது 27%, அது ஒரு 5,859 வருது. அடுத்து டிஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் வேல்யூ 3,600 ப்ளஸ் 1,008 பண்ணும்போது 4,608 வருது. ஓகே, ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது லெவல் 3ல் வந்து 38,243 கிட்ட வருது. ஓகேவா? இது வந்து லெவல் 3க்கு மட்டுமே. ஓகே, 38,243 கிட்ட வருது இன்கம் கிராஸாக நம்ம வர்றது. ஓகேவா?
அடுத்து லெவல் 4 நீங்கள் பார்க்கும்போது டிராஃபிக் அசிஸ்டன்ஸ், ஓகேவா, அவங்களோட பேசிக் பார்க்கும்போது 25,500 வருது. அப்புறம் டிஏ நம்ம பார்க்கும்போது 28% பார்க்கும்போது 7,140 வருது. அப்புறம் ஹெச்ஆர்ஐ அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது 27% வருது. இதில் வந்து 6,785 வருது, ஓகே. அப்புறம் டிஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் 3,500, இது எல்லாமே காமனாக வருது. 4,608 வருது. ஓவராலாக பார்க்கும்போது 44,000 கிட்ட வந்துடுது. லெவல் 4க்கு டிராஃபிக் அசிஸ்டன்ஸுக்கு 44,133 ரூபா கிட்ட வருது, ஓகேவா. இதை நீங்கள் நல்லா பாருங்கள், கவனமாக பாருங்கள், ஓகேவா. கிராஸ் நெட் வந்து இவ்வளோ வருது. இதில் அவங்க ஓவர் டைம் பார்த்தாங்கன்னா அது தனி. அப்புறம் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹாலிடே, நேஷனல் ஹாலிடே இருக்கும், போனஸு, யூனிஃபார்ம் அலவன்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஓகேவா. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். லெவல் 5ல் பார்க்கும்போது டிராஃபிக் அசிஸ்டன்ஸு, குட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் டைம் கீப்பர், இதுக்கெல்லாம் பார்க்கும்போது பேசிக் மட்டுமே 29,200 ரூபா, ஓகேவா. அதேமாதிரி டிஏ பார்க்கும்போது டேர்னஸ் அலவன்ஸ் பார்க்கும்போது 28% பார்க்கும்போது 8,172 ரூபா. பேசிக் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அலவன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஏவாக இருக்கட்டும், ஹெச்ஆர்ஏவாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்க்குறது டிஃப்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பர்சன்டேஜ் ஒன்று தான், அமௌண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஹெச்ஆர்ஏ பார்க்கும்போது 21% வந்து 7,884 கிட்ட வருது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்டு, இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ, ஓகேவா, 4,608, ஓகேவா. கிராஸ் வேல்யூ பார்க்கும்போது 49,000, இது கிட்டத்தட்ட 50,000 இங்கே வந்துச்சு. 5லேயே 50,000 வந்துச்சு, 49,868 வருது, ஓகேவா. இதெல்லாம் மதர் அலவன்ஸு ஓவர் டைம் எல்லாம் போட்டிங்கன்னா 50,000 தாண்டி ஓவர் வந்துடும், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் லெவல் 6 கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், ஓகேவா. இவங்களுக்கு பேசிக் மட்டுமே 35,400 ரூபா வரும், பேசிக் மட்டுமே, ஓகேவா. அப்போ டிஏ பார்க்கும்போது 28% பார்க்கும்போது 9,912 ரூபா வருது, ஓகேவா. அதே மாதிரி ஹெச்ஆர்ஏ பார்க்கும்போது 9,558 கிட்ட வருது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்க்கும்போது 4,608 வருது. ஓவரால் பார்க்கும்போது இது 60,000 கிட்ட வருதுன்னா 59,478 ரூபா கிட்ட வருது. ஓவராலாக வருது 60, ஓகேவா. 60K கிட்ட நமக்கு கிடைக்குது, ஓகேவா. இது எல்லாமே காமனாக இந்த பேசிக்கை வச்சு மட்டும் கிடைக்கிறது. இது இல்லாமல் போனஸ் இருக்குது, யூனிஃபார்ம் அலவன்ஸ் இருக்குது, சைல்டு கேர் ஒரு 25,000 ரூபா இருக்குது, இயர்லி, இதெல்லாம் இயர்லி உள்ளது, ஓகேவா. அதே நைட் டியூட்டி பார்த்தாங்கன்னா அதுக்கு தனியாக அலவன்ஸ் இருக்குது, ஓகேவா. நேஷனல் ஹாலிடே இருந்துச்சுன்னா, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டியூட்டி பார்க்குறாங்கன்னா அதுக்கான அலவன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வரும்போது உங்களுக்கு அதிகமாக தான் வருது. இது ரொம்ப மினிமமான ஒரு அளவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த சிட்டிலாம் பார்த்தோம்னா எதை வச்சு அந்த 27-28 தர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஹெச்ஆர்ஏ இது வந்து ஏசிடின்னு சொல்கிறது என்னென்னா, முதல்ல இருந்தது 24 இருந்துச்சு, ஜூலையில் பார்க்கும்போது 27, 3 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இன்க்ரீஸ் பண்ண இதெல்லாம், ஓகே, லேட்டஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2021 இன்க்ரீஸ் பண்ணாங்க. பிஸ் இதில் பார்க்குறோம் 16 இருந்துச்சு முதல்ல, இப்போ 18 ஆயிடுச்சு, 2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முதல்ல 8 சி கிளாஸ் சிட்டியில் பார்க்கும்போது முதல்ல 8 இருந்துச்சு, இப்போ 9 ஆகிருக்காங்க, 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேவா. இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆனது, ஓகேவா. அதுதான் இதுக்கான வைக்கிறோம். இது வந்து ஜூலைலேருந்து வந்தது, இதெல்லாம் ப்ரீவியஸ் உள்ளது, ஓகேவா. அப்போ பே லெவல் கிரேட் பேன்னு சொல்லுவாங்க, ஜிபின்னு சொல்லுவாங்க. லெவல் கிரேட் 1, 2 இருக்கவங்களுக்கு ஜிபி மட்டும் பார்க்கும்போது 1,800 1,900 முடிய வரும், ஓகேவா. இது வந்து கிளாஸ் ஏவாக இருந்தாங்கன்னா 1,350 ப்ளஸ் டிஏ வரும், ஸ்டாண்டர்ட் வேல்யூ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி. அதே மாதிரி பிசி சிட்டியாக இருந்தாங்கன்னா 900 ப்ளஸ் டிஏ இருக்கும். அதே மாதிரி லெவல் 3 8 வரைக்கும் உள்ளது எல்லாம் 2,000 4,500 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. அதில் ஆர்எஸ் கிளாஸ் ஏவாக இருந்தால் 3,500 ப்ளஸ் டிஏ கிடைக்கும். அதே அதர் சிட்டியாக இருந்தால் 1,800 டிஏ கிடைக்கும், நமக்கு ப்ளஸ் டிஏ கிடைக்கும். இது எல்லாமே பேசிக்கானது, ஓகேவா. எல்லாத்துக்குமே இதான் அடிஷ்னலாக நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், ஓகேவா. அப்போ நார்மலாகவே நல்ல ஒரு இன்கம் இதில் கிடைக்கும். அதாவது நம்ம எஸ்எஸ்சி பண்ணுறோம்ல, சிஜிஎல், அங்கே கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே இதுலேயும் நமக்கு கிடைச்சிடும். கிட்டத்தட்ட எல்லாத்துமே வந்துடும். உங்களுக்கு குழந்தைக்கு பார்த்துக்கிறதுக்கான கேர், சைல்டு கேருக்கான ஃபண்டு கொடுத்துட்றாங்க, யூனிஃபார்ம் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, போனஸ் கொடுத்துட்றாங்க, நைட் டியூட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு அலவன்ஸ் தராங்க, நேஷனல் ஹாலிடே, இது மாதிரி எல்லா விஷயத்தும் உங்களுக்கு கிடைக்குது, ஓகேவா நண்பர்களே. விட்டுறாதீங்க, கவனமாக பாருங்கள், தெளிவாக நோட் பண்ணிக்கிங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியாக ஆர்டர் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களோட இலக்கை நீங்கள் அடைய முடியும் நண்பர்களே, ஓகே. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயன்பெறட்டும், ஓகேவா. இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
யாராவது அவங்களுடைய நண்பர்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்க பயன்படட்டும். ஓகே நண்பர்களே, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ். ஓகேவா, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.